அடுத்து அகரத்தமிழர் கட்சியினுடைய தலைவர் அன்பு மகள் குயிலினாச்சார் அவர்கள் சிறிதனர். இங்கே கூடியிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் உழவர் பெருமக்களுக்கும் தமிழ் தேசிய செயல்பாட்டாளர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தாமிரபரணி சிக்கல் என்பது நெடுங்காலமாக மக்களிடையே பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம்தான். எத்தனையோ போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தாமிரபரணி பாதுகாப்பு இயக்கத்தின் மூலமாக பாபநாசம் தொட்டு புன்னக்காயல் வரைக்கும் தொடர்ந்து நாங்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டேதான் இருக்கின்றோம். அனைத்து நகரம் கிராமங்களுக்கும் துண்டறிக்கைகள் கொடுக்கப்படுகின்றன. மக்களிடையே ஆற்றின் தேவை பற்றிய விழிப்புணர்வு இருக்கின்றது. ஆனால் ஆளும் அரசுகள் தாமிரபரணி எனும் வற்றாத ஜீவ நதியை பாதுகாக்க வேண்டிய எண்ணம் அவர்களுக்கு இல்லை. எனவே இன்றைய காலகட்டத்தில் தாமிரபரணி என்னும் நமது தாயாம் ஒரே மாவட்டத்தில் தோன்றி ஒரே மாவட்டத்தில் முடிகிறது என்று நாங்கள் பெருமையாக சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனாலும் தென் தமிழ்நாட்டின் வற்றாத ஜீவநதி நமது தாமிரபரணியை பாதுகாப்பதற்காக இங்கே திரண்டிருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் இன்றைய நேரத்தில் எங்கள் அம்மா கோகிலா அவர்களுடைய 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை இப்படி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமாக நடத்த வேண்டும் என்ற எண்ணம் ஐயாவுக்கு ஏற்படுவதற்கு நான் ஐயாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய தண்ணீரை பயன்படுத்தக்கூடிய பெண்களும் ஆண்களும் நீங்கள் இன்னைக்கு போத்தலில் நீர் அருந்த தொடங்கிவிட்டீர்கள். மிக கொடுமையான விடயம் என்னவென்றால் கிராமங்கள் வரைக்கும் இன்னைக்கு போத்தல் நீர் இருக்கிறது. 30 ரூபாய் தானே என்று நீங்கள் நினைக்கும் போது அந்த 30 ரூபாய்க்கு நமது தாயாம் தாமிரபரணியின் நீர் உறிஞ்சப்பட்டுதான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதனால்தான் நமது வேளாண்மை அழிகிறது என்பதை நீங்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அரசு தாமிரபரணி பாதுகாப்பு இயக்கத்தின் கோரிக்கையா இருக்கக்கூடிய தாமிரபரணியின் பிள்ளைகளின் கோரிக்கையா இருக்கக்கூடிய ஆற்றின் கரையை வலுப்படுத்தி 2 புறத்திலும் நடைபாதை அமைத்து ஒரு பெரிய சுற்றுலா தலமாக சிவத்தலங்கள் அதிகம் கொண்ட இந்த தாமிரபரணி கரையை ஒரு சுற்றுலா தலமாக மேம்படுத்தி தர வேண்டும். ஆற்றில் இருக்கக்கூடிய வனத்துறையை உடனடியாக வெளியேற்ற வேண்டும். ஆத்துக்குள்ள வனத்துறைக்கு என்ன வேலை? வனம் என்பது மலையும் மலை சார்ந்த இடமும். நீ ஆத்துக்குள்ள உட்கார்ந்துகிட்டு கருவறை வளர்த்த வெட்டாதங்கிற. ஆனா மணல் திருடர்களுக்கு வனத்துறை தஞ்சம் அளிக்கிறது. அதான் உண்மை. இந்த இன்னைக்கு கொங்கராயக்குறிச்சியை தவிர எங்கேயுமே மணல் இல்லைன்னா அதுக்கு காரணம் வனத்துறையும் அதற்கு ஒரு காரணம். எனவே ஆளும் அரசுகளும் இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், அமைச்சர் பெருமக்கள் அனைவரும் தாமிரபரணியின் பிள்ளைகளாய் தங்களை உணர்ந்து உடனடியாக தாமிரபரணியின் மீட்பை நீங்கள் முதல் குறிக்கோளாக கொண்டு அதை நடைமுறைப்படுத்தி தர வேண்டும் என்று இந்த வாய்ப்பின் மூலமாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக வெற்றி குமரன் இன்றைக்கு ஆற்றல் மறவர் அன்பு தம்பி முத்தமிழன் வேல்முருகன் தலைமை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மறவர் என் அன்புக்குரிய தம்பி வெற்றி குமரன் அவர்கள் உங்களிடத்திலே பேசுகிறார். சத்தியத்திற்காக சாக துணிந்துவிட்டால் சாதாரணமானவனாலும் சரித்திரம் படைக்க முடியும் என்று போதித்த தேசிய தலைவர்கள் அவர்களை வணங்கி இந்த பகுதியை சார்ந்த உழவர் பெருமக்களின் உரிமைக்காக ஒரு பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்தை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை என்றாலும் ஓடி ஓடி அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக உழவர் பெருமக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் எல்லா வேலைகளையும் உதறி தள்ளிவிட்டு உடனடியாக அந்த களத்தில் முதல் ஆளாக நின்று போராடி அந்த உரிமை பெற்றுத் தருகிற எங்களுடைய அண்ணன் வியனரசு அவர்களுடைய ஏற்பாட்டில் நடந்து கொண்டிருக்கு என்பதை நினைக்கும் போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கு. அதே போல அந்த போராட்ட களத்தில் இருந்த அண்ணன் வியனரசு அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் உறுதுணையாக இருந்த எங்களது அன்னியார் கோகிலா அம்மாள் அவருடைய 1ஆம் ஆண்டு நினைவு நாளில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருப்பது உண்மையிலேயே பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. அன்பு சொந்தங்களே, உறவுகளே, நிறைய பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஆறு தாமிரபரணி ஆறு இந்த தமிழ்நாட்டில் தொடங்கி தமிழ்நாட்டிற்குள்ளேயே பாய்ந்து முடிவடைகிற ஒரு வற்றாத ஜீவநதி. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ஆறு யாரு? மனிதனால் வெட்டப்படலை. இந்த ஆறு கால்வாய் மனிதனால் வெட்டப்படுது, வாய்க்கால் மனிதனால் வெட்டப்படுது. ஏனால் விவசாய தேவைகளுக்காக நீர்ப்பாசனத்தை முறைப்படுத்திக் கொள்வதற்காக வெட்டப்படுகிறது. ஆனால் இந்த ஆறு மனிதனால் வெட்டப்படல. யாரோ முதலமைச்சர் இல்ல மன்னர்களால் வெட்டப்பட்டது, முதலமைச்சரால் வெட்டப்பட்டது, இல்ல மந்திரிமார்களால் வெட்டப்பட்டது, அல்லது அதிகாரிகளால் வெட்டப்பட்டதோ அதுவும் அல்ல. ஆறு என்பது இயற்கையாக அதுவே தன்னை உருவாக்கி கொண்டது.
எவ்வளவு மழையளவு பெய்தோ அந்த மழையளவு மேல்தளத்திலிருந்து கீழ்த்தளத்தை நோக்கி ஓடிவதற்கு தன்னைத்தானே அது அந்த ஆறை உருவாக்கி கொண்டது. அப்படி உருவான ஆறுகள் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா ஆறுகளும். அப்படி ஒரு ஆறு தான் இந்த தாமிரபரணி ஆறும். ஆனால் இன்றைக்கு அந்த உருவான காலகட்டத்தில் இருந்த அந்த ஆறு அதே அளவில் இன்று இருக்கிறதா? அதான் கேள்வி. ஆறெல்லாம் 1 கிலோமீட்டர் அகலத்தில் இருந்த ஆறுகள் இன்று 300 மீட்டர் 200 மீட்டர் அளவுக்கு சொல்லிடுச்சு. வாய்க்கால் ஆயிடுச்சு, கால்வாய் ஆயிடுச்சு. ஏனென்றால் அவனவன் தேவைக்கு ஆடைய போட்டான். இந்த வடிவேல் படத்தில் சொல்லுவாங்கல்ல, கிணத்த காண இப்ப பூரா ஆத்த காணம் தேர்ந்த அளவுக்கு வந்திருக்கு. நான் மதுரையில இருந்து வர்றேன். மதுரையில் வைகை நதி நீங்க பாத்தீங்கன்னா சோழவந்தானுக்கு அப்புறம், சோழவந்தானுக்கு முன்னாடி 1 கிலோமீட்டர் அகலம் இருக்கும். ஆனால் அதே மதுரை நகரத்திற்குள் 500 முதல் 600 மீட்டர் வரைக்கும் தான் இருக்கு. மிச்சம் 400 மீட்டர் என்னாச்சு? பள்ளிக்கூடங்களாகவும் வியாபார தலங்களாகவும் வணிக தலங்களாகவும் ஆக்கிரமிக்கப்பட்ட வீடுகளாகவும் இருக்கு. இப்படி நம்மளுடைய சுய தேவைக்காக நம்ம என்ன பண்றோம்? நம்ம ஆக்கிரமிச்சோட விளைவு போன வருஷம் இங்க வெள்ளப்பெருக்கு ஆறு அது பாட்டில் போயிட்டு இருக்கு. இன்றைக்கு வருடம் முழுவதும் மழை பெஞ்சாலும் 900 மில்லிமீட்டர் மழை தான் அதிகபட்சம். ஆனால் சென்ற ஆண்டு காயப்பட்டுள்ள பெற்ற ஒரே நல்ல பெஞ்ச மழை 930 மில்லிமீட்டர். 930 மில்லிமீட்டர் மழை பெஞ்சாலும் அதை ஓடுவதற்கு ஆறு இங்க இருந்துச்சு. ஆனால் அந்த ஆற்றை குறுக்கி அது நம்மளுக்கு மட்டும் இல்ல, அரசு துறை வனத்துறைங்கிற பேர்ல உனக்கு என்ன வேலை? ஏற்கனவே நீங்க காடை பாதுகாத்துக்கிறதுல நீங்க உயரதிகாரிகள் வர்றது, மானச்சுடுறது, மயிலச்சுடுறது, உட்கார்ந்து சாராயம் குடிக்கிறது, இதுக்குதான் நீங்க வனத்தை பயன்படுத்துறீங்க. அது போதாதுன்னு இப்ப மெல்லமா அப்படியே ஆத்துக்குள்ள வர்றீங்க. இதெல்லாம் நாம உணரணும். நாம இங்க வேடிக்கை பார்த்திருக்கிற உறவுகள், தமிழ் உறவுகள் உணரணும். நீங்க ஒரு நல்ல அரசை, நல்ல அரசாங்கத்தை, நமக்காக போராடக்கூடிய தலைவர்களை தேர்ந்தெடுப்பதன் மூலமாக தான் இதற்கான விடிவுகள் பிறக்கவே ஒழிய சும்மா வெறுமனே ரோட்ல இருந்து கத்திட்டு போறதுனால ஒண்ணுமே நடக்காது. ஆனால் இதன் மூலம், இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் இந்த அரசுக்கு வைக்கும் கோரிக்கை என்னவென்றால், உடனடியாக இங்கே இதற்கு முன்னால் குறிப்பிட்ட கோரிக்கைகளை உடனடியாக அரசு முன்னின்று நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அணு உலை எதிர்ப்பு புரட்சியாளர் நம்முடைய மதிப்பிற்குரிய சுப உதயகுமார் அவர்கள் நம்மிடத்திலே உரையாற்றுகிறார்கள். தாமிரபரணி ஆற்றை பாதுகாப்பதற்காக இந்த சிற்றூரிலே இந்த ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஒவ்வொருவர் வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆற்றை சார்ந்துதான் மனிதன் வாழத் தொடங்கினான். தம்பி வெற்றிக்குமரன் அவர்கள் வைகை நதியை பற்றி சொன்னார்கள். தாமிரபரணியை பற்றி இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே பழையாறு என்று ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த பழையாறு தொடங்குகிற இடத்திலிருந்து அது கடலிலே கலக்கக்கூடிய இடம் வரை ஒரு பயணம் போனோம். அந்த நாளிலே நாங்கள் கண்டுபிடித்தது, அந்த மாவட்டத்திலே, கன்னியாகுமரி மாவட்டத்திலே உள்ள அத்தனை மருத்துவமனை கழிவுகளும் ஆற்றிலே கலக்கின்றன. தொழிற்சாலை கழிவுகள், தனிப்பட்ட வீடுகளிலிருந்து வருகிற கழிவுகள் எல்லாமே ஆறுகளிலே கொட்டப்பட்டு ஆறுகளை அழித்து நாசமாக்கி கொண்டிருக்கிறோம். 50 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய தாத்தாவோடு வயலுக்கு போய்விட்டு அந்த வரப்பிலே உட்கார்ந்து உணவு உண்டு ஆற்று நீரை மொண்டு குடித்த காலங்கள் இருந்தன. ஆனால் இப்போது இந்த தண்ணீரை நீங்கள் தொட்டாலே நாளை நீங்கள் மருத்துவமனையிலே போய் சேர வேண்டியிருக்கும். மகா கும்பமேளா என்று இந்த நாடு ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டத்தை நடத்தி முடித்தது. அங்கே வந்து குளித்தவர்கள் அத்தனை பேருக்கும் தோல் நோய். இது செய்தி இப்போது. ஆக ஆறுகளை நாம் அத்தனை அழித்து விட்டோம். இந்த நேரத்திலாவது இந்த மாவட்டத்தினுடைய வற்றாத ஜீவ நதியாக இருக்கக்கூடிய, வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆற்றை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு மிக நீண்ட கோரிக்கைகளோடு நடத்தப்படுகிற இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற வேண்டும். தமிழ்நாடு அரசு மட்டுமல்ல, குடிமை சமூகத்தை சார்ந்த நாமும் இதில் பங்களிக்க வேண்டும். அரசாங்கங்கள் மட்டுமே இந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்வு செய்ய முடியாது. ஆக நாமும் இங்கே இருக்கிற இளைஞர்கள் அத்தனை பேரும் இந்த ஆற்றங்கரையிலே நாம் என்ன செய்ய முடியும் என்பதை நாம் கலந்தாலோசிக்க வேண்டும். 20 ரூபாய்க்கு போதை மருந்து கிடைக்கிறது இந்த நாட்டிலே. போதையை போட்டுவிட்டு குடிக்கு ஆளாகி குடும்பங்களை அழித்து இந்த சமூகமே அழிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள், இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், விவசாயிகள், பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் நம்முடைய ஊருக்குள்ளே வருகிற ஆற்றை
நம்முடைய ஊருக்குள்ளே எப்படி பாதுகாப்பது, அதனால் வருகிற எதிர்ப்புகள் என்னென்ன வரும், எப்படி அவற்றை எதிர்கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டு அண்ணனை போன்ற மூத்த தலைவர்கள் இங்கே இருக்கிறார்கள், அனுபவம் மிக்கவர்கள், அறிவு மிக்கவர்கள், இவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று இதை ஒரு குடிமை சமூக இயக்கமாக மாற்றியாக வேண்டும். அரசினுடைய கடமை மட்டுமல்ல, நம் அனைவருடைய பொறுப்பு. எனவே அத்தனை பேரும் இந்த ஆற்றை பாதுகாப்பதன் மூலம் தமிழ்நாடு முழுக்க மற்ற ஊர்களுக்கும் நாம் ஒரு அருமையான செய்தியை சொல்ல முடியும். இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்துகிற அண்ணன் BNRS அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லி, அம்மா கோகில அம்மையாருடைய இந்த நினைவு நாளிலே அவர்களையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.